வணக்கம். 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. நடிகர் கமல்ஹாசனுக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்ததை அடுத்து சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி உள்ளோம் என்றும் ஜெயலலிதாவின் கனவுகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நடிகர் கமல்ஹாசனின் விமர்சனம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கமல்ஹாசனுக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது என்றும் அவர் அரசியல் தொடர்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் நடிச்சிட்டு இருக்காரு, அரசியலை பற்றி தெரியாது. அரசியலுக்கு வந்த பிறகு அதை பற்றி சொன்னால் நாங்கள் தகுந்த பதிலை தருவோம். அரசியல் பிரவேசம் தொடர்பாக சூசக கருத்துகளுடன் ட்விட்டரில் நடிகர் கமல் வெளியிட்ட கவிதை வடிவ விளக்கத்திற்கு அரசியல் கட்சியினர் பலரும் பதிலளித்துள்ளனர். இது தொடர்பான பேட்டிகளை இனி பார்க்கலாம். இது ஜனநாயக நாடு. நீங்களும் கூட அரசியல் பேசலாம். அதில் எந்த விதமான அரசியல் பேசுவதற்கு எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் உள்ள நாடு இது. எனவே யார் வேண்டுமானாலும் அரசியல் பேசலாம், யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம். ஆனால் இறுதி எஜமானர்கள் என்று சொன்னால் மக்கள் தான். மக்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த மக்கள் அங்கீகாரம் எங்களுடைய அம்மாவுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எங்களுடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவர் தனது எண்ணத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்கள் அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால் அது திரும்ப திரும்ப அதை நீங்கள் மீடியாவில் அதை பெரிதாக்கிட்டு இருக்கீங்க. முதல்வர் பதவியிலே உட்கார்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அச்சமில்லாமல் முதுகெலும்போடு செயல்படக்கூடியவராக இருக்கணும். இந்த விஸ்வரூபம் படம் அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அரற்றி புலம்பி நான் இந்த நாட்டை விட்டே ஓடிப்போகிறேன் என்று சொன்ன முதுகெலும்பில்லாத கோழை அவர் நாளைக்கு முதலமைச்சரான தமிழ்நாடுடைய கதி என்னவாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் அவர் ட்வீட்டில் முடிவெடுத்தால் முதல்வருங்கிறார். அது முடிவு எடுத்தாலும் இவரால் ஒரு காலம் முதல்வராக வர முடியாத காரணம் முதுகெலும்பற்ற கோழையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். அத்தைகளுக்கு மீசை முளைக்கட்டும், பிறகு சித்தப்பா என்று அழைக்கலாம். ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். மக்கள் ஆதரித்தா முதலமைச்சராக வரலாம். அது மக்கள் தான் முடிவு செய்யணும். கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அப்படி அவர் ஆரம்பித்தாரானால் அதுவும் வரவேற்புக்குரியது. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு காங்கிரஸ் தியாகி. அவர் சுதந்திர போராட்டத்துக்கு கமலஹாசன் அவர்களுடைய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி, ராமநாதபுரத்தை சார்ந்தவர், பரமக்குடியை சார்ந்தவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு தியாகியுடைய மகன் கமலஹாசன். அதனால் எல்லாருக்கும் இருக்கிற உரிமை அவருக்கும் இருக்குது. அதனால் கமலஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தால் வரவேற்போம். நல்லது தான். கமலஹாசன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து, முரண்பாடுகள் இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக நான் முதல்ல குரல் கொடுத்த அடுத்த அவராது வாயை திறந்தாருன்னு சொன்னேன். அவரு கூட என்ன சொல்றாரு, மாநில அரசு கேளிக்கை வரியை குறைக்கணும், மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு? அதான் நான் கேட்டேன். பூனையை பூட்ஸ் காலால இட்டி உதைப்பீங்க, ஆனா புளிய பார்த்தா பொசுக்குன்னு போவீங்களா? ஏன் மத்திய அரசு எதுக்கிறதுக்கு என்ன பயம்? எம்எல்ஏக்கள் தங்களுக்கான ஊதியத்தை உயர்த்திக் கொள்வது சரிதானா என பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊதிய உயர்வு குறித்து ஸ்டாலின் பேரவையில் கேள்வி எழுப்பாதது ஏன் என்றும் அவர் கூறினார். இந்த எம்எல்ஏக்களின் சம்பளம் உயர்வை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட கருத்து சொல்ல மறுப்பது எந்தவித அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே கொடுத்ததே 55 அவங்களுக்கு போதுமானது. அதுக்கு மேலே கொடுக்கும்போது இது ரொம்ப ஜாஸ்தி. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, தொகுதி பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்த்து இது பண்ண வச்சாங்கன்னா இது பண்ணலாம். ஒன்றுங்கும்போது அப்படி இப்போ டபுளாக ஏறுது இல்லையா? அதனால் அதிகபட்சம் ஜாஸ்தி தான். சாதாரண கூலி தொழிலாளிக்கு என்ன கொடுக்கு?
நீ அப்படி என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிட்ட? ஒரு சாதாரண படிக்க மக்களுக்கு கூட நல்லது செய்யலை, மாணவ மாணவிகளுக்கு கூட நல்லது செய்யலை. சொகுசு காரில் சுற்றிட்டு வந்துட்டு இருக்க உங்களுக்கு 1,05,000ங்கிறது அதிகப்படியான சம்பளம். இது ஏற்றுக்கிட முடியாது சார். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமே அதுக்கு தகுந்தாப்புலேயே எம்எல்ஏங்கிறவங்க சரியான ஒர்க் பண்ணுறதில்ல. சில நேரங்களில் எம்எல்ஏ நம்ம தேட வேண்டியிருக்கு, நமக்கு யார் தான் எம்எல்ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் இப்போ கொடுக்குற சம்பளமே அதிகம். இதே டபுளாக்கும் போது மக்களுக்கு என்ன சேவை பண்ணுறாங்க, எதுக்காக இந்த சம்பளம் கொடுக்கணும்? 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு மாணவர்கள் தூக்கமின்றி கடினமாக உழைக்கின்றனர் என்றும், இதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அதிக மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 11ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு என்ற அரசாணையால் மாணவர்களும் அவரது பெற்றோர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவார் என்றும், எனவே 11ஆம் வகுப்பு தேர்வை பொதுத் தேர்வாக நடத்த வழிவகுக்கும் அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளதாகவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தீர்மானத்தை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்குமாறு உள்துறை அமைச்சரை வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகத்தில் 2% மட்டுமே உள்ள சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 95% மருத்துவ இடங்கள் செல்வது அநீதியானது எனவும் தம்பிதுரை கூறினார். 95% இப்பொழுது சிபிஎஸ்இ படித்த மாணவர்களுக்குத்தான் நீட் எக்ஸாம் மூலமாக மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே இது ஒரு அநியாயமாக ஒன்றாகும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை 98% ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் தான் எழுதுகிறார்கள். 2% தான் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள். இந்த 2% சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 95% ஒரு பலன் கிடைக்கிறது என்றால் இது ஒரு நியாயமற்ற ஒரு செயலாகும். ஆகவே தான் இதை குறித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதாவது இந்த எஜுகேஷன் கன்கரன்ஸ் இருப்பதின் காரணமாக தமிழக அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க தர வேண்டும். ONGCக்கு எதிராக போராடி கைதான 10 பேரை விடுவிக்க கோரி கதிராமங்கலம் கிராம மக்கள் நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக 10 பேரை போலீசார் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்துள்ளனர். இவர்களை விடுவிக்க கோரி இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கதிராமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாராமன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் கடந்த 17ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்ட 10 பேரின் ஜாமீன் மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அறிந்த இப்பகுதி மக்கள் தங்களின் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மட்டும் கைவிடுவதாக அறிவித்தனர். இதனையடுத்து உண்ணாவிரதம் இருந்த ராஜாராமன், ராமமூர்த்தி ஆகிய இருவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். நாளை முதல் ONGCக்கு எதிரான தங்களின் அறவழி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.